ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரியோட வழிபாட்டு முறை துவங்கக்கூடிய தேதி பற்றியும் நேரங்கள் பற்றியும் 9 நாட்கள் வழிபட முடியாதவங்க குறிப்பிட்டு வழிபடக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அம்மனுடைய சிறப்பு பொருந்திய அம்மனுடைய சக்திகள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, வாராகி அம்மனுடைய அதிசக்தி வாய்ந்த ஒற்றை வரி 3 மந்திரங்கள் பற்றியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாராகி அம்மனுக்குன்னே ஒதுக்கப்பட்ட இந்த 9 நாட்களில் வாராகி தாயை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியும், கலசம் வைத்து அம்மாவை அதில் எப்படி எழுந்தருள வைக்கிறது அப்படின்ற பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ செய்முறை விளக்கத்தோடு நம்ம சேனலில் நான் 2 டேஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுற வாராகி நவராத்திரி என்னைக்கு துவங்குது அப்படின்னா 6/7/2024 சனிக்கிழமை காலையில் 7:50லேருந்து 8:30 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாட்டு முறையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கலசம்லாம் வச்சுட்டு அந்த நேரத்துக்குள்ளே வழிபாடை செஞ்சுருங்க அம்மாவை. அன்னைக்கு மாலை நேரத்தில், அதாவது 6 மணிக்குலேருந்து 9 மணி வரைக்கும் அம்மாவை வழிபாடு செய்யலாம். ஏன்னா அம்மாவது இரவு தேவதை, இரவு தான் உங்களுக்கு வழிபாடு செய்யணும். நம்ம அதுவும் மட்டும் கிடையாது, நவராத்திரி நாளையே இரவு தான் வழிபாடு செய்வோம். அதனால் மாலை நேரத்தில் நீங்கள் அம்மாவுக்கு பிடித்த நெய்வேத்தியம் செஞ்சு சிறப்பான முறையில் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே 9 நாட்களிலும் நம்ம தொடர்ச்சியாக வழிபாடு செய்யலாம். இப்போ 9 நாட்கள் வழிபட முடியலை, மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த நாள் என்ன அப்படின்னா பஞ்சமி திதி. பஞ்சமி திதி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாளில் மட்டும் நீங்கள் கலசம் வச்சு நெய்வேத்தியம் செய்து வாராகி தாயை வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னா 10/7/2024 அன்றைய நாள் ஃபுல்லாக பஞ்சமி திதி இருக்குது அப்படின்றனால மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் வாராகி தாயை. பஞ்சமி திதியிலும் வழிபட முடியல அப்படின்றவங்க அம்மனுக்கு அடுத்தது அஷ்டமி திதி ரொம்ப விசேஷம். அதனால் அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அஷ்டமி அன்னைக்கு வருது அப்படின்னா 13/7/2024 மாலை 2:14லேருந்து 14/7/2024 மாலை 4:02 வரைக்கும் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். பொதுவாக 13ஆம் தேதி மாலை நேரத்தில், அதாவது அந்த 6 to 9 வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போயும் முடியல அப்படின்றவங்க 14ஆம் தேதி காலையிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். வழிபாடு நிறைவு செய்யக்கூடிய நாள் என்ன நாள் அப்படின்னா 15/7/2024 அன்னைக்கு தசமி திதி மாலை 5:30 நம்ம வழிபாட்டை முடிச்சுக்கலாம். பஞ்சமி திதியையும் அஷ்டமி திதியையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு ஏதாவது ஒரு நாட்களில் கண்டிப்பாக வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. பொதுவாகவே வீட்டில் நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்க, வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த வழிபாட்டுக்கு 4 விஷயங்கள் தேவை. தீபம், தூபம், நிவேதனம், தியானம். இது 4 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது மட்டும் கிடையாது, ஒரு பூஜையை நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய விநாயக பெருமானையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் மனமாற நம்ம வேண்டிக்கணும். இந்த விரதத்தை நான் நல்லபடியாக கடைபிடிச்சு எந்த இடையூறும் இல்லாமல் முடிக்கணும். அதுக்கு நீங்கள் என் கூட துணையாக இருந்து வழிகாட்டணும் அப்படின்னு அவங்க 2 பேரையும் மனமுருகி வேண்டிக்கோங்க. இது பொதுவான விஷயம். வீட்டில் நீங்கள் எந்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப முக்கியம். விநாயகருக்காக நீங்கள் ஒரு மஞ்சள் குங்குமம் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி குலதெய்வ படம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வழிபாட்டில் வச்சுக்கலாம். இப்போது அடுத்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க. தீபம் ஏற்றின பிறகு கண்டிப்பாக தூபம், கற்பூரம் காட்டுவோம், சாம்பிராணி தூபம் போடுவோம். அதே மாதிரியே நெய்வேத்தியம் வைப்போம். அடுத்தது தியானம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தியானம் பண்ணும்போது கண்களை மூடி நம்ம மந்திரங்களை உச்சரிக்கணும். உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ அந்த மந்திரங்களை 108 முறை 21 முறை அப்படின்ற எண்ணிக்கையில் சொல்கிறது ரொம்ப அவசியம். இப்போ வாராகி அம்மனுடைய மூல மந்திரங்கள் அதே மாதிரியே காயத்ரி மந்திரங்கள்லாம் இருக்குது. அதை எல்லாராலேயும் நம்மளால் உடனே சொல்லிட முடியாது.
அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ ஜாபுக்கு போகிறவங்களாலலாம் சடனாக அதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்காக ஒற்றை வரி வாராகி தாயோட சக்தி வாய்ந்த 3 மந்திரங்கள் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மந்திரங்களை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது அம்மாவுக்கு பூக்களாலேயோ குங்குமத்தாலேயோ 108 முறை அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. முதல் 3 நாள் ஒரு மந்திரம், இரண்டாவது 3 நாள் ஒரு மந்திரம், அதே மாதிரியே கடைசி 3 நாட்கள் ஒரு மந்திரம் அப்படின்னு இந்த 3 மந்திரங்களையும் உங்களுடைய பூஜையில் பயன்படுத்திக்கோங்க. அந்த மந்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீம் பிரசி வாராகி தேவியை நமக. ஓம் ஸ்ரீம் பிரசி வாராகி தேவியை நமக. இரண்டாவது மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ ஸ்வர்ண வாராகி தேவியே வா வா வா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ ஸ்வர்ண வாராகி தேவியே வா வா வா. வா வான்னு சொல்கிறது அம்மாவை நம்ம அழைக்கிறதுக்கு சமம். அதை வந்து மரியாதை குறைவாக நினச்சிக்க வேணாம். உரிமையோட அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது மந்திரம் ஓம் வஜ்ரஹோஷம். ஓம் வஜ்ரஹோஷம். இந்த மந்திரங்கள் எளிமையாக இருந்தாலும் இந்த மந்திரங்களுக்கு அவ்வளோ பவர் சக்தி இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட இந்த 9 நாட்கள் உச்சரிக்கும் போது அதோட சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் போது வாராகி தாய் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி உணர்வும் கண்டிப்பாக அவங்க நம்ம கனவுல தோன்றி நமக்கு காட்சி அளிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.